பெற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். வடக்கு கிழக்கில் வேறு எந்த பேரினவாத கட்சிகளோ அல்லது வேறு எந்த தமிழ் கட்சிகளோ இங்கே ஆதிக்கம் செலுத்த முடியாது என்பதை இந்த 2015ஆம் ஆண்டு தேர்தல் கோடிட்டு காட்டியிருக்கின்றது என்பதை நாங்கள் மிகவும் சந்தோஷத்துடன் கூறி வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த முறை தேர்தலிலே மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவில் நாங்கள் 8 பேர் போட்டியிட்டாலும் கூட சென்ற முறையை போன்று 3 பேர் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலே வெற்றி பெறக்கூடியதாக இருந்தது. சென்ற முறை நாங்கள் 66,000 வாக்குகளை நாங்கள் பெற்றிருந்தோம். ஆனால் இந்த முறை 1,27,000 வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். ஏறக்குறைய அதன் டபுளாக, அது இரட்டிப்பாக நாங்கள் பெற்றிருக்கின்றோம். ஆகவே சென்ற முறைக்கும் இந்த முறைக்கும் இடையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது எமது ஆதரவு இந்த முறை பெருகி இருக்கின்றது என்பது நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே சொல்லியாக வேண்டும். ஆகவே இந்த ஆதரவு எப்படி பெருகியது என்பதற்கு நிச்சயமாக அது நாங்கள் 3 பேரும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து சேவையாற்றியது, அதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றுதான் நான் கூறியாக வேண்டும். ஏனென்றால் 66,000 வாக்குகளை பெற்று நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட நாங்கள் இந்த முறை 2015 தேர்தலிலே அதை டபுளாக்கி இருக்கின்றோம் என்றால் அந்த பெருமை இங்கே இருக்கின்ற 3 பேரையும் சார்ந்ததாகத்தான் நிச்சயமாக இருக்கும். ஆகவே அந்த அளவுக்கு மக்கள் ஆதரவை பெற்றவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். இந்த முறை தேர்தலிலே மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவில் சென்ற முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் போட்டியிடக்கூடாது என்பதில் எமது மாவட்ட தலைமை என்று நினைக்கின்றேன், மாவட்ட தலைமை இதில் மிகவும் கடுமையாக இருந்தது. ஏனென்றால் எமது பொதுச் செயலாளர் அவர்கள் கடந்த கடைசியாக நடைபெற்ற அந்த தமிழரசு கட்சியின் மத்திய குழு செயற்குழு கூட்டத்திலே நாங்கள் அதிகமாக கட்சி வளர்ப்பிலே ஈடுபடவில்லை என்றும், ஆகவே கட்சி வளர்ப்பிலே ஈடுபடாதவர்கள் போட்டியிடுவது அவ்வளவு வரவேற்கத்தக்கதல்ல என்ற வகையிலேயும் அவரது உரையிலே கூறியிருந்தார். ஆகவே அதைத் தொடர்ந்து அவர் நாங்கள் போட்டியிடக்கூடாது என்பதிலே மிகவும் அக்கறையாக இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் கூட எமது அழுத்தத்தின் காரணமாக நாங்கள் 3 பேரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில், அதாவது தமிழரசு கட்சியில் நாங்கள் இந்த முறை தேர்தலிலே போட்டியிடுவதற்கு தேர்வு செய்யப்பட்டோம். மிக கூடுதலான வேட்பாளர்கள், அதாவது டிக்கெட் பெறுவதற்காக அவர்கள் மறுப்பண்ணியிருந்தார்கள். ஏறக்குறைய 25 பேர் மறுப்பண்ணியிருந்தார்கள். அதிலே நாங்கள் 8 பேர் தான் தேர்வு செய்யப்பட்டிருந்தோம். இந்த 8 பேரில் பழைய 3 பாராளுமன்ற உறுப்பினராகிய நாங்கள் 3, அடுத்தது மற்றைய எங்களுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே சேர்ந்திருக்கின்ற மற்றைய 3 கட்சிகளின் பிரதிநிதிகள் 6 பேர், இன்னும் 2 பேருக்கு மட்டும்தான் அங்கே இடம் இருந்தது. அதிலே திருவாளர் ஸ்ரீநேசன் அவர்களும், அடுத்தது திருவாளர் அமல் என்று சொல்லப்படுகின்ற வியாழேந்திரன் அவர்களும் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். 25 பேர் மறுப்பண்ணியிருந்தாலும் 2 பேரைத்தான் நாங்கள் புதிதாக எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று இருந்தது. இதனால் எம்மை பொறுத்தளவில் இந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்களின் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தி இருந்தது என்பதை நான் சுட்டிக்காட்ட வேண்டும். நான் இந்த முறை இந்த வேட்பாளர்களே முதன்மை வேட்பாளராக இருந்தேன். ஆகவே இந்த விடயத்தில் மறுப்பண்ணிய 25 பேர்களில் 2 பேரை தவிர மற்ற 23 பேர் ஏறக்குறைய எல்லோரும் எங்களை விமர்சிக்கின்றவர்களாக, அதாவது நாங்கள் தான் காரணம் அவர்களுக்கு வேட்பாளர்களாக அனுமதி வழங்கப்படாததற்கு காரணம் நாங்கள் என்றும், அதற்கு விசேடமாக நானே காரணம் என்றும் அவர்கள் அத்தனை பேரும் எனக்கு எதிராக இந்த தேர்தலிலே களமிறங்கி எனக்கு எதிராக வேலை செய்தவை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே இந்த நிலையில் அதிகமாக இந்த பழைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு மிகவும் தாக்கத்தை, இந்த தேர்தல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற தேர்தல், அதாவது ஒரு
ஒரு மோகம் ஒன்று என்னவென்று சொன்னால், பழையவர்கள் புதியவர்கள் என்ற ஒரு மோகம் ஒன்று இந்த தேர்தலிலே மிகவும் உச்சக்கட்ட எல்லையை அடைந்திருந்தது. இதை உண்மையாக இந்த பழையசு புதுசு என்று கிளப்பியதற்கு முதற் காரணமாக இருந்தவர் எமது தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. ஏனென்றால் அவர் எந்த வகையில் தமிழரசு கட்சிக்காக வேலை செய்தார், எந்த வகையில் அவர் ஒரு தமிழரசு கட்சியின் வேட்பாளர்களை படம் பிடித்து அவர்கள் 5 பேருக்கும் ஆதரவாக வேலை செய்கின்றேன் என்று அவர்கள் வெளிப்படையாக வேலை செய்தாலும் கூட உள்ளால் அவர் இந்த பழைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாக்களிக்கக்கூடாது என்பதிலே மிகவும் அக்கறையாக இருந்தார் என்பதை நான் சுட்டிக்காட்டி ஆகத்தான் வேண்டும். எம்மை பொறுத்தளவில் பல பிரச்சனைகள் வேட்புமனு தாக்கலிலே நடைபெற்றது. இதிலே பல விடயங்களை நாம் குறிப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். சித்தாண்டி பிரச்சனை ஒரு மாபெரும் பிரச்சனையாக அமைந்திருந்தது. உண்மையாக வேட்பாளர் தெரிவிலே நாங்கள் மூவரோ அல்லது நாம் முதன்மை வேட்பாளரோ ஆதிக்கம் செலுத்தவில்லை. மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவிலே அதற்கு ஒரு மாவட்ட குழு ஒன்று இருந்தது. அந்த மாவட்ட குழுவை நாங்கள் கூடினோம். கூடி அந்த 3 பழைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் 3 தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த ஏனைய கட்சிகளின் அங்கத்தவர்களும் சேர்த்து 6 பேர் போக அந்த 2 பேருக்கு உரிய இடங்களை அந்த மாவட்ட தமிழரசு கட்சி கிளைதான் சஜஸ்ட் பண்ணியது, அதாவது அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். ஆகவே அதன் பிரகாரம்தான் நாங்கள் வவுனியாவில் நடைபெற்ற அந்த கூட்டத்திலே, தேசிய ஒரு கூட்டத்திலே, நாங்கள் பொலிபியூரோன்னு சொல்வார்கள், அரசியல் குழு கூட்டத்திலே நாங்கள் அதனை தேர்வு செய்திருந்தோம். இப்படி இருக்கையில் நாங்கள் அந்த மனுவை நிரப்புகின்ற பொழுது பல பிரச்சனைகள் ஏற்பட்டது. இதிலே தேர்வு செய்யப்பட்டவர்கள் உண்மையிலே அதிகமாக அந்த மாவட்ட குழுவிலே சஜஸ்ட் பண்ணப்பட்டவர்கள் உண்மையிலே திருவாளர் சவுந்தரராஜன் ஆசிரியர் அதிபர் அவர்களும், அடுத்தது திருவாளர் ஸ்ரீநேசன் அவர்களும் தேர்வு செய்யப்பட்டது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அப்படி இருந்தும் கூட இந்த சித்தாண்டி பிரச்சனை நடைபெற்றதுக்கு காரணம் உண்மையிலே முற்றுமுழுதாக அந்த குற்றம் முழுவதும் திருவாளர் குரராஜ் சிங்கம் எங்களுடைய தமிழ்சு கட்சியின் செயலாளர்களையே சார். ஏனென்று சொன்னால் அவர் எங்களை அதற்கு சாட்டு செலுத்தியிருக்கிறார். நாங்கள் அதிலே தலையிடவில்லை. நாங்கள் திருவாளர் அரியநேந்திரன் அவர்களின் இல்லத்திலே இந்த வேட்பு மனுவை தாக்கல் செய்வதற்கு முதல் 2 நாட்களுக்கு முதல் நாங்கள் நிரப்புவதற்காக அங்கு சென்றிருந்தோம். அங்கு சென்றிருந்த பொழுது அவர் சொன்னார், நான் ஒரு வேறு நபரை வர சொல்லி இருக்கின்றேன், அவர் வருவார், சித்தாண்டியிலே இருந்து வருவார் என்று சொன்னார். யார் என்று கேட்டோம். அவர் சொன்னார் திருவாளர் சாமி தம்பி அவர்கள். ஆனால் அப்படியாக இருந்தால் நாங்கள் அவரிடம் கேட்டோம், அப்படியாக இருந்தால் அது பிழை. ஏனென்றால் மாவட்ட குழு வேறு நபரை பிரேரித்திருக்கின்ற வேளையில் இது பிழையான விஷயம் என்றது. அதை உடனடியாக ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டதன் பேரில் அன்று ஒரு நல்ல நாள் இல்லாத காரணத்தினால் ஏனையவர்கள் அதிலே கையொப்பமிடவில்லை. ஆனால் சவுந்தரராஜன் போன்றவர்கள் அதிலே கையொப்பமிட்டிருந்தார்கள், வேட்புமனுவிலே கையொப்பமிட்டிருந்தார்கள். கையொப்பமிட்ட பொழுது திருவாளர் சவுந்தரராஜன் அவர்கள் தான் கையொப்பமிடுகின்ற பொழுது அங்கே நின்ற அவருடைய சகாக்கள் அவரின் கையொப்பமிடுகின்றதை படம் கூட எடுத்துக்கொண்டார். அடுத்த நாள் நாங்கள் கையொப்பம் வைப்பதற்காக மீண்டும் ஒரு தடவை நாங்கள் திருவாளர் அரியநேந்திரன் அவர்களின் இல்லத்தில், அம்பலாதுறை இல்லத்திற்கு நாங்கள் சென்றிருந்தோம். அப்பொழுது திருவாளர் துரராஜ சிங்கம் அவர்களும் அங்கே வந்திருந்தார்கள், பொதுச் செயலாளர்கள் வந்திருந்தார்கள். உடனடியாக வந்த பொழுது நான், அரியநேந்திரன் அவர்கள், திருவாளர் யோகேஸ்வரன் அவர்கள் எல்லோரும் சமூகமாயிருந்த பொழுது அவர் சொன்னார், சவுந்தரராஜன் மாஸ்டர் அவர்களை வெட்டி விட்டு சாமி தம்பி அவர்களை சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். அப்பொழுது நாங்கள் 3 பேரும் கூறினோம், இது எந்த வகையிலே பொருந்தும்? ஒரு கையெழுத்து வைத்தவரை வெட்டிவிட்டு நாங்கள் வேறு ஒரு நபரை போடுகின்ற பொழுது அதிலே பல சர்ச்சைகள் எழும்பலாம், சில பிரச்சனைகள் எழும்பலாம்.
அவர் ஒரு கிறிஸ்தவ மதத்தின் சார்பிலே போடப்பட்ட ஒருவர். ஆகவே இது ஒரு பெரிய சர்வதேச பிரச்சனையாக மாறிவிடும். இதனாலே பெரிய சவால்களை நாங்கள் எதிர்நோக்க வேண்டி வரும் என்று நாங்கள் கூறியிருந்தோம். கூறிய பொழுது இல்லை, நான் அவரை வர சொல்லிவிட்டேன், ஆகவே அதை மாற்றித்தாராக வேண்டும். இது எந்த வகையிலே பொருந்தும் என்று நான் கேட்கிறேன். ஒரு கையெழுத்து இட்ட நபரை வெட்டிவிட்டு வேறு ஒரு நபரை போட வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது இது எந்த வகையிலே பொருந்தும்? இது தர்மத்திற்கு பொருந்துமா? நியாயத்துக்கு பொருந்துமா? நீதிக்கு பொருந்துமா? ஆகவே நாங்கள் அதிலே ஒப்புக்கொள்ளவில்லை. நாங்கள் 3 பேரும் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. ஆகவே இறுதியாக அவர் சரி என்று ஒத்துக்கொண்டு நாங்கள் வேலைகளை நாங்கள் முடித்தோம். இதற்கிடையில் முடித்துவிட்டு அவர் சென்ற பொழுது அந்த சித்தாண்டி மக்கள் அவரை சூழ்ந்து ஒரு பிரச்சனை ஒன்று எழும்பியதையும் நாங்கள் இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். ஆகவே சித்தாண்டி பிரச்சனைக்கும் எங்களுக்கும், குறிப்பாக முதன்மை வேட்பாளராக இருக்கின்ற எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இந்த பிரச்சனையை ஏற்படுத்தியவர், இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வேண்டியவர் எல்லாம் பொதுச் செயலாளரை தவிர நாங்கள் அல்ல. ஆகவே சித்தாண்டி மக்கள் அந்த பொதுச் செயலாளரிலே தான் கோபம் கொள்ள வேண்டுமே தவிர எங்களிலே கோபமோ முரண்பாடோ கொள்வதிலே எந்தவித அர்த்தமும் இல்லை என்றுதான் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நானும் திருவாளர் அரியநேந்திரன் அவர்கள் அன்று அந்த முயற்சியை எடுத்து நாங்கள் அந்த மனுவை தாக்கல் செய்யாது இருந்தால் சில வேளைகளிலே நாங்கள் செயலாளர்களை நாடி செல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் பெற்று அங்கே சென்றிருந்தால் கூட நான் நினைக்கின்றேன், இந்த முறை தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு, குறிப்பாக தமிழரசுக் கட்சி போட்டியிட்டிருக்க முடியாது. அப்படியான நிலைமை ஒன்று அன்று இருந்தது. ஆனால் நாங்கள் அதை தவிர்ப்பதற்காக மிகவும் ஆளுமையுடன், மிகவும் திறமையுடன், மிகவும் நன்றாக சிந்தித்து நானும் திருவாளர் அரியநேந்திரனும் அவர்களும் அவர் கச்சேரியிலே சென்று அதை தாக்கல் செய்துவிட்டு வந்தோம். ஆகவே எம்மை பொறுத்தளவில் சித்தாண்டி விடயத்துக்கும் எமக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அந்த பிரச்சனையை ஏற்படுத்தியவர் செயலாளரே தவிர நாங்கள் அல்ல. ஒரு முறை நாங்கள் திருப்பிச் சொல்ல வேண்டி இருக்கின்றது. கையெழுத்து நியமன பத்திரத்திலே கையெழுத்து விட்ட ஒருவரை நீக்கிவிட்டு இன்னொரு நபரை புகுத்துவது நியாயமா, நீதியா என்பதை பொதுமக்கள் தான் உண்மையிலே அதை கண்டுபிடிக்க வேண்டும். அவர்கள் தான் இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும்.